ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாரி, நான் இப்போ இது ரெண்டாவது பாட்டாக எடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா இந்த ஃபோனில் தவறுதலாக கைப்பட்டு ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. அதாவது ஃபோன் வீடியோ கண்டினியூவாக எடுக்க முடியல. ஸோ திரும்ப நான் கண்டினியூ பண்ணி இது ரெண்டாவது பாட்டாக எடுக்கிறேன். ஓகே, ரெண்டாவது பாட்டாக நான் அப்லோட் பண்ணுவேன். இப்போ எடுக்கிறது பிறகு நான் இந்த தண்ணீர் பால்டுன்னு பிறகு நான் ஊற்றுவேன். ஓகே, தண்ணீர் பால்டுன்னு பிறகு நான் ஊற்றுவேன் இதில். ஓகே, அப்புறம் பிறகு கண்டினியூ பண்ணுறேன்னு. இது ஃபோன் எடுக்கிறப்ப ரொம்ப வீடியோ எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தவறுதெல்லாம் கைப்பற்றுச்சு, சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வெந்துக்கிட்டு இருக்கு. இதை பாருங்க, பாயிலிங் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வேகமாக வைக்கிறேன்னு, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கேஸ் இருக்குது, கேஸ் முடியல, கேஸ் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டேன், கொஞ்சம் வேகமாக வச்சுருக்கேன். ஓகே, இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். என் வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கன்னு நான் கட்டாயப்படுத்தலை. வீடியோ விருப்பம் இருந்தால் பாருங்கள், பார்க்குறவங்க பாருங்கள். ஆனால் பார்த்தா அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுறீங்களா, லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறீங்களா, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் யார் யார் வீடியோவெல்லாம் பார்க்கணுமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதோட வீடியோ பார்த்தா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுருங்க. ஒரு வீடியோ பார்த்தா தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் பார்த்து முடிங்க. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு சமைக்கிறேன்ல. எனக்கு இப்போ இருக்கிறது வாட்சிங் அவர் எவ்வளோ இருக்குன்னா 143 வாட்சிங் அவர் தான் இருக்குது. 143 ஹவர்ஸ் வாட்ச் ஹவர். 365 days, 365 டேஸ்க்கு 143 ஹவர்ஸ் தான் இப்போ இருக்குது. இது எப்போ 3000க்கு வர்றது, எப்போ 4000க்கு வர்றது? நான் யூடியூப்பில் சமைச்சு இன்னும் 2 வருஷம் ஆகுது. இந்த மாதம் 27ஆம் தேதியோட என்டர்டெயின்மெண்ட் சேனல் நான் க்ரியேட் பண்ணால் அதில் பாட்டு என்டர்டெயின்மெண்ட்டில் இருக்கும், பேசுகிறது இருக்கும், ஒரு டாபிக் பற்றி. இது இப்போ நான் சொல்லிடுறேன், பாருங்கள். அது எப்போ நான் திறப்பேன்னு தெரியல. மேபி நெக்ஸ்ட் மந்தில் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் முடிஞ்சு 3 டேபிள் ஸ்பூனு. உப்பு சரியாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இந்த தேங்காய் பாலுங்க, சாரியா, தண்ணீர் பால்டுன்னு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஓகே, இதெல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி சமைச்சு நீங்களும் சாப்பிடலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்களும் சாப்பிடலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள உங்கள் கணவர் இருக்காரா, கணவருக்கு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. நல்லா நாவுக்கு ருசியாக சாப்பிடுவாங்க. இதுக்கு தக்காளி பழம் கொஞ்சம் கூட போட்டுக்கிறீங்களா? போட்டுக்கலாம். நான் 1 தான் போட்டிருக்கேன். தண்ணி பால்டுன்னு ஊற்றிருக்கான்ல, அதனால் உரப்பு இருந்தாலும் அது கொஞ்சம் குறைச்சிடும். தண்ணீர் பால்டுன்னு ஊற்றிருக்கேன். தக்காளி பழம் 1 தான் போட்டிருக்கேன். கேரட் இருக்குது, அதுவும் இனிப்பு இருக்கும். ஸோ வேணும்னா தக்காளி பழம் இப்போ நான் 1 தான் போட்டேன். நீங்கள் ஒரு 3-4 கூட, ஒரு 4 தக்காளி பழம், 4-5 தக்காளி பழம் கூட தாராளமாக போட்டுக்கலாம். இனிப்பாக இருக்கும், சுவையும் இருக்கும். ஓகே.